நீ ஸ்ட்ரெயிட்டா போய் ஊர்ல போய் அப்பாவ பார்த்துக்கோ. பார்த்துட்டு ஒரு 2 மாசம், 3 மாசம் நீ வெக்கேஷன் இருந்துட்டு அப்புறம் திரும்ப வா அப்டின்னாரு. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இல்ல பார்டர் போவாத. பார்டர் போனா இப்பலாம் வந்து கேன்சல் பண்றாங்களாம். யாருக்கும் ஒர்க் பெர்மிட் வரலையா? கொஞ்சம் ரிஸ்கா இருக்காம். 50, 50 தான். அதனால நீ பார்டர் போவாத. நம்ம ஆன்லைன்லயே நம்ம ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணலான்ட்டு ஆக்சுவலா அவரு என்ன அங்க ஹோல்ட் பண்ண வைக்க பார்த்தாரா என்னன்னு தெரியல. சரி அ சரி அப்ப பார்டர் போவேணாம். பார்டர் போனா ரிஸ்க்கா. அதனால நம்ம வந்து ஒர்க் பெர்மிட்லயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃப் கிட்டலாம் சொன்னேன். சரி அவங்களும் என்ன சொன்னாங்க, அவரு அந்த அண்ணன் அப்ப நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. அப்ப அதே மாரி பண்ணு அப்டின்னாங்க. சரி நானும் ஆன்லைன்ல பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். அது வரதுக்கு 6 மாசம், 8 மாசம் ஆகும்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஆன்லைன்ல பண்ணா 1 நீ பார்டருக்கு போனா அன்னைக்கே வந்துரும். ஆன்லைன்ல பண்ணா 1 மாசத்துல வரும் அப்டின்னாங்க. சரி இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோம். 1 மாசம் தானே நம்ம இருந்துடலாம்னு சொல்லிட்டு நின்னது. 1 மாசம் வரல. அது ஆயிடுச்சு. ஒரு 6 மாசம், 8 மாசம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள தான் கேப்ல அப்பாவும் இறந்து இது மாரிலாம் ஆன உடனே, இன்னும் ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. என்னடா இது? ஆனா வந்து இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு தான் சொன்னாரு. இது எல்லாமே அவருக்கு தெரியுது. அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? கவர்மெண்ட்ல எப்படி போது? அடுத்தது என்ன ஆவும்? அடுத்தது என்ன ஆவும்? இது எல்லாமே. அப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு அப்ப என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நாள் ஆகும்ன்னு தெரிஞ்சிருந்தா நான் அட்லீஸ்ட் வந்து அப்பாவாச்சும் பார்த்துட்டு வந்திருப்பேன் இல்லையா? ஆக்சுவலா என்னோட வெக்கேஷன் டைம்ல தான் எங்க அப்பா இறந்தாரு. கரெக்ட்டா என்னோட வெக்கேஷன் டைம்ல தான் இறந்தாரு. நான் இங்க வந்திருந்தேன்னா, அவரையும் பார்த்திருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை பேசியிருப்பேன் கடைசியா. ஏதோ ஒண்ணு ஒருவேள அவரு எனக்காக தான் நானும் எங்க மாமாவும் தான் வெக்கேஷன் வர மாரி அந்த சமயத்துல. அவரு வந்து பார்த்தாரு. எங்க அப்பாக்கெல்லாம் சடங்கு கிடங்குலாம் பண்ணிட்டு பண்ணாரு. என்னால இங்க வர முடியல. ஏன்னா நான் தான் அங்க போயிட்டேனே. அங்க எனக்கிட்ட சொன்னது என்னன்னா, 1 மாசத்துல இல்ல 2 மாசத்துல முடிஞ்சிரும். நீ வா வந்துட்டு போயிடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்படி 8 மாசம் ஆயிடும்னு எனக்கு சொல்லவே இல்ல. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க தெரியுது அவங்களுக்கே. 1 மாசம் 2 மாசத்துலலாம் இது வேலை ஆவாது. உனக்கு லேபர் மார்க்கெட்லேருந்து எல்எம்ஐ வரதுக்கே உனக்கு இவ்வளோ நாள் ஆகும். அப்புறம் ஒர்க் பெர்மிட் போட்டா அது ஒரு இவ்வளோ நாள் ஆகும். அப்படி இப்படின்ட்டு எல்லா இதுவும் தெரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் அங்க பர்முடால இருக்கும்போதே சொன்னேன். ஆனா நான் 10த் தான் முடிச்சிருக்கிறேன் நானு. இது மாரி கேட்டரிங் தான் படிச்சிருக்கேன். அதே மாரி எனக்கு இப்போ வந்து நான் நல்ல சம்பளம் வாங்கின்னு இருக்கேன். ஆ சம்பளத்த நான்லாம் 1300 வாங்கியிருந்தேன் லாஸ்ட்டா வீக்லி. ஓகே. ஆமா. அ ஆமா. அது ஆமா. 4900 வராது. அதிகமா வரும். ஆஹ. ஆமா 5000 வரும். ஆமா. சரியான பைசா அது. அப்பதான் நான் அங்க ஆமா யுஎஸ் டாலரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கவல இல்ல. நீ வா பாத்துக்கலாம். உனக்கு சீக்கிரம் இதுவாயிடும். உனக்கு 1 மாசத்துல 2 மாசத்துல ஒர்க் பெர்மிட் வந்துட்டா கூட, 1 வருஷம் கழிச்சு நம்ம பிஆர் அப்ளை பண்ணோம்னா, உனக்கு 2 வருஷத்துலலாம் உனக்கு பிஆர் கைக்கு வந்துரும். அதனால ஒண்ணும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு தான் சொன்னாரு. சேலரிலாம் எப்படி தரேன், சேலரிலாம் உனக்கு அதுக்கேத்த மாரி நான் தரேன் நானு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல வா அப்படின்னு. எனக்கு அங்க சேலரிலாம் கூட பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து இங்க வந்து இப்ப பிஆர் பண்ண முடியாது. இல்ல நீ வந்து நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னும் ப்ராசஸ் இன்னும் வருஷ கணக்குல ஆவும். ஏன்னா நான் ஏற்கனவே 6 வருஷம் வீட்ட வீட்ட பிரிஞ்சு தான் நான் அங்க இருந்தேன் நானு. 6 வருஷம் 7 வருஷம். ஆ, ஆ. அதான். ஆனா அவர் சொல்லுவாரு. ஆனா ஆமா. சர்க்கிள் ஆமாமா. ஆ, ஆ, ஆ. ஆனா அவரு சொல்லுவாரு இந்த மாரி ஆனா ராம் அவரு வந்து சொல்லுவாரு இது மாரி ராம்ஜி கிட்ட கேட்டா அவனுக்கு தெரியும்டா. அவனுக்கு எல்லாம் நல்ல நாலேட்ஜான ஆளு. எல்லா விஷயமும் தெரியும். இத்தனைக்கும் நான் பேஸ்ட்ரி ஷெஃப் நானு. ஆமா. அவரு ஏதோ ஒரு லிங்க் எனக்கு உங்க கிட்ட கிடைச்சிருந்ததுன்னா, நான் அங்க வேற மாரி ஆயிருப்பேன். சரி எனக்கு ஆமா. இல்ல எனக்கு
மனசு பண்ணியிருப்பாப்புல எல்லாம். ஆனா வந்து எனக்கு நீங்க தெரிய வரும்போது, ம் அப்ப நீங்க வந்து வேற பிரச்சனையில இருக்கவே, நான் அத எதுவும் இது பண்ணிக்கல. ஆனா அவரு சொன்னாரு, பேஸ்ட்ரி ஜாப்ல சூப்பர் டேலண்டடு. ஆ சீக்கிரத்துல டக்கு டக்குன்னு நல்லா லைஃப்ல முன்னேறி வந்தாப்புல. நல்லா சரியான வேலைக்காரன். அதான் வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பாப்புல. ரொம்ப கரெக்ட்டா இருப்பாப்புல. ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது. ஒரு தப்பு கூட இருக்காது. கரெக்ட்டா இருப்பாப்புல. ரொம்ப நியாயமா இருப்பாப்புல வேலையில. நான் ஐஎச்எம் நானு. ஆமா சென்னையில. தரமணில நான் 99. 99 பாஸ் அவுட். இல்லீங்களே! அவங்க அது மாரி யாரும் என்கிட்ட படிக்கலையே. ஆ சரி டிப்ளோமாலாம் அவங்கலாம் யாரும் எனக்கு யாருன்னு தெரியல. நான் நான் கிராஃப்ட் தான் பண்ணேன் நானு. அ அது நெறைய ஆளுங்க ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருப்பாங்க இல்லீங்களா? அது நான் வேற ஒண்ணும் தெரியாது. எனக்கு வேற அப்பா வேற ஆமா, ஆமா. ஸ்ட்ரைக் ஆமா, ஆமா. ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம். நான்வெஜ் போட மாட்றாங்க. சில பிரச்சனைக்கெல்லாம் சேர்மன் ஸ்ட்ரைக் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு, 1 மாசம் காலேஜ் இல்லாம வீட்ல தானே இருந்தோம். அப்பப்போ டெய்லி போறது, வர்றது, போறது. ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. இல்ல உண்மையா வரல நானு. அங்கேயே தான் இருந்தேன் நானு. சரி ஒர்க் பெர்மிட் கைக்கு வரட்டும். ஏன்னா வந்தாச்சு, மாட்டியாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வந்து பொதக்குழில இந்த மாரி அவர் சொல்றது எல்லாம் பாதி உண்மையாவும் இருக்கும், பாதி பொய்யாவும் இருக்கும். ஆனா சில விஷயம் அவருக்கும் தெரியும். அத கொஞ்சம் ஓப்பன் டாக்கா எனக்கு முதல்லயே சொல்லியிருந்தாருன்னா, இதெல்லாம் இது மாரி கொஞ்சம் லேட் ஆகும். இது மாரி ஆவும். நீ வந்தன்னா, நீ அட்லீஸ்ட் போறதுக்கு 1 இயர் ஆயிடும். நீ ஒர்க் பெர்மிட் வாங்கின்னு போறதுக்கே. அது மாரிலாம் ஏதாவது ஆ அவரு அந்த மைண்ட்ல தான் அவரு இருந்தாரு. இப்ப கூட அவரு அந்த மைண்ட்ல தான் இருக்காரு. அவரு பிசினஸ இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றாருன்னா கூட, அட்லீஸ்ட் அவங்கள வச்சு அங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த ஒரு இதுல தான் இருக்கோம். ஆ அதே அதேதான், அதேதான். இப்போ கனடாவும் அதே மாரி தான் பண்ணோம். இப்ப எங்கன்னா உக்ரைன்ல சண்டை நடக்குதுன்னா, உடனே வாங்க நான் உங்களுக்கு பிஆர் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேப்ல ஆளுங்கள இருப்பானுங்க. இவரு அது மாரி தான். சரி உனக்கு பிரச்சனையா வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாரி அத வச்சு அவங்க அது நம்மளுக்கு டைரக்ட்டா தெரியாது. அவங்க பண்றது. ஆ, ஆ, ஆ. ம், ம், ம். ஓகே, ஓகே. ஆ, ஆமா ட்ரெயின் தான். ஆ. சரி.
ஆ, ஆ, ஆமா. அதான், அதான். புரியுது, புரியுது. ம், ம். அ, அ, ம். ஐயய்யோ! அ, அ. ஆமா. ம். ஆ, ஆ. ம், ம், ம். அ, அ. இல்ல, இல்ல. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வெக்கேஷன் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நானு. இப்பயும் அவரு அவரோட இப்பயும் அவரு ம். வெக்க அ. ஆ அதுக்கு தான் அவரு வச்சிருக்காரு. ஆமா. இப்போ அதே சிச்சுவேஷன்ல தான் என்னையும் அவரு பார்த்தாரு. ஏன்னா வந்து அவர் வேலை செய்ற இடத்துல வந்து ஆளுங்க நிக்க மாட்டாங்க. யாராவது வருவாங்க, போயிடுவாங்க. யாராவது வருவாங்க, போயிடுவாங்க. அப்படித்தானே இருக்குது கனடா. இப்போ இப்போ என்னோட ப்ராசஸ் டைம் வந்து ரொம்ப லாங்கா ஆகும். பிஆரோட ப்ராசஸ் டைமு. அந்த லாங் ஆவுற வரைக்கும் நான் அங்க இருப்பேன் நானு. வேற எங்கேயும் போமாட்டேன். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அவரு அதனால வந்து அத கொஞ்சம் லாங் பண்ணலான்னு பார்த்தேன். நான் வந்து முடிவுல தான் இருந்தேன் நானு. சப்போஸ் இங்க வந்து அவங்க சொன்ன மாரி வார்த்தை சொன்ன மாரி இல்ல. சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மாறுது. மாறுதுன்னா எப்படின்னா, டைரக்ட்டா தெரியாது உங்களுக்கு அது. அது ரொம்ப ரொம்ப ஒரு சூட்சமா தான் பண்ணுவாங்க. அது அது எனக்கு ரொம்ப அது பிடிக்கல அது. அதாவது நல்லது நடக்கிற மாரியே ஆ, ஆ, ஆ. ம், 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 ம். ம், ம். புரியுது, புரியுது. ஆ, ஆமா, ஆமா, ஆமா. டோட்டலா ஓ! ஓ! ம். இல்ல அவங்க எப்படி சும்மா ஃப்ரீயா இருக்கணும்னு நெனச்சுட்டாங்களா அவங்க ஒய்ஃப்? எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கான்செப்ட்ல அவங்க வாழ்றாங்க? என்ன இதுன்னு ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலையே. அ, அ, அ. ம், ம், ம்.
ஆமா. ம், ம். ம். அ, ஆ. ம். புரியுது, புரியுது. அ, காசு குடுத்தீங்க. ம். ஆ, ஆ. ம், ம். ம், ம். ஆ, ஆ. ஆமா. எப்போ வந்தீங்க நீங்க பர்மாலருந்து எப்போ வந்தீங்க? ஆ, அ, ஆ. ம். ஆமா. ஆ. ஆ, ஆ. அ, அ, அ. அவரு அ, ம், ம், ம். ஆமா. ஆமாமா. ஆமா. அது நான் இருக்கும்போது தான் நடந்தது. குஜராத்தி பையன இல்லீகலா வச்சிருந்தாப்புலயான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனும் வந்து இவரு தான் வேலைக்கு இட்டுன்னு வந்தாராம். இவரோட ஃப்ரெண்ட் யாரோ சொல்லி தான் வந்தாப்புல. அவனும் அவன் வந்து வெக்கேஷன் போம்போது ஓகே, ஓகே. ஆ, ஆ. இல்ல அவன் பிஆர் வாங்கிட்டானே அவன். அவன் வேங்க்வர்ல போயிட்டு அவன் அதேதான் நான் இருக்கும்போது தான் நடந்துச்சு. நான் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அவன் என்ன பண்ணான், இங்க ஒரு வாட்டி சம்பளத்த எடுத்துட்டான். எடுத்துட்டு அந்த செக்க வந்து அவனே வச்சிருந்திருக்கான். திரும்ப இப்போ வெக்கேஷன் போறேன்னு சொல்லிட்டு வேலைய விட்டு நின்னுட்டான். நின்னுட்டு அத திரும்ப போயிட்டு அத ஃபோன்லயே திரும்ப நம்ம செக் போடலாம் இல்லீங்களா? அது மாரி போட்டு மாசம் மாசம் இவன் அதுலருந்து பைசா எடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வாட்டி இவங்க போட்டு எடுக்கும்போது, ஓ! இவன் வந்து நடுவுல எதுவும் எடுக்காம இருந்திருக்கிறான். நடுவுல எதுவும் செக் வந்து எடுக்காம சம்பளத்த வந்து எடுத்தா எங்க செலவாயிடும்னு சொல்லிட்டு செக் எடுக்காம இருந்திருக்கிறான். இப்ப போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க நெனச்சாங்க. அப்புறமேட்டு தான் அவங்க அத இவரு
ஜஸ்டின் இவர் வந்து கொஞ்சம் பயங்கரமா கிரிமினலா தான் யோசிப்பாரு இவரு. இவர் என்ன பண்ணாரு, அத வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சுட்டாரு. இல்லங்க இந்த நம்பர்லாம் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கு. ஏற்கனவே போன செக்ல திரும்ப இது இந்த செக் மோசடி கேஸ்ல வரும்ல, அந்த லிஸ்ட்ல வந்துரும் இதெல்லாம். அது மாரி இன்னொரு வாட்டி போட்டு திரும்ப அத எடுத்திருக்கான். அது எப்படி எடுத்தான், எத எடுத்தான்னு தெரியல. பேங்க்ல போய் உடனே பேங்க்ல போய் விசாரிச்சாங்க. அப்புறம் ஓனர் கிட்ட சொன்னாங்க. அது நெறைய ப்ராப்ளம் ஆச்சு. போலீஸ் கேஸ்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா கான்டாக்ட் பண்ண முடியல. இவன் பேசியிருந்தா தான் இவங்ககிட்ட. அப்ப கூட அவன் ஃபோன் பண்ணி பேசுறான். இவங்க வந்து டேய் இது மாரி பண்ணிட்டியா? என்ன ஏதுன்னு சொல்லல. "அப்படியாப்பா? எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கா? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? சரி நீ வெக்கேஷன் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வா. இன்னொரு பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ண போறோம்." இது மாரி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, இது மாரி நீ பண்ணிட்டன்றத அவங்க கிட்ட சொல்லல. அவனும் வந்து எதுக்கு ஃபோன் பண்ணான்னா, இப்ப அங்க என்ன நிலவரம் நடக்குது? அவரோட அந்த ஓனர் வந்து அவர் கொஞ்சம் நல்ல வசதியான ஆளு அவரு. சரி உங்க அக்கவுண்ட்ல போட்டு எடுத்தா தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னன்னா, அத வந்து இந்த பிசினஸ் அக்கவுண்ட்ல வச்சிருந்தாங்க போல இருக்குது. இதுல அவ்வளோ பைசா ஒண்ணும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். கம்மியான பைசா தான் இருக்கும். அதனால இவங்க வந்து சீக்கிரமா புடிச்சுட்டாங்க அவன. அவனும் 11 மாசமோ, 12 மாசமோ இருந்திருக்கிறான் போல இருக்குது. அந்த எல்லா செக்கையும் அவன் ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துட்டான். இவங்க போலீஸ் கேஸ்லயும் குடுத்துட்டாங்க. இப்ப பேங்க்லயும் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேங்க்கும் இது எங்களுக்கு சரி அவங்க வந்து ஒரு இதுவா தான் வச்சிருக்காங்க. ஒரு கேஸா தான் உள்ள வந்தாருன்னா, மாட்டுனாருன்னா, அவனோட ஏதோ நம்பர்லாம் சிம் நம்பர்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அத வச்சு பிடிக்கலான்ற மாரி போலீஸ் கேஸ்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அத பெருசா எடுத்துக்கல எனக்கு. ஏன்னா, நீ எனக்கு பண்ணத விட இது எனக்கு இதோட வலி எனக்கு கம்மிதான்ற மாரி நான் நெனச்சுக்கினேன். ஆமா. அது நான் அது அவன் நானு புதுசா வ நான் புதுசா வந்திருந்தேன். எனக்கு வேற அங்க எதுவுமே சரியா இதுவாவல. சரி எனக்கு நான் அன்னைக்கு கூட சொன்னேன் நானு. "அண்ணா எனக்கு டிக்கெட் மட்டும் போட்டு குடுங்கண்ணா. நான் போயிட்டு வந்துர்றேன் நானு." அப்டின்னேன். "ஐயோ! டிக்கெட் எப்படி போடுறதுன்னு தெரியல கார்த்தி. நீயே போட்டுக்க" அப்டின்னாரு. சரி நானும் அங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் நாங்க அங்க இருக்கும்போது அப்படியே ஜோக்கிட்டயே போய் பழகியாச்சு. ஜோக்கிட்டயே போய் டிக்கெட் போட்டு, அப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தங்க அந்த சி டிராவலர்ல இருப்பாங்கல்ல, பர்முடால சி டிராவல்ல ஜோன்னு சொல்லிட்டு அவரு தான் டிக்கெட்லாம் போடுவாரு. நான் சரி ஒரே ஒரே ஒரு வாட்டி தான் நான் பர்முடால இருக்கும்போது நான் போட்டேன் நானு. ஆன்லைன்ல போட்டேன். அதுலருந்து நான் அதுக்கப்புறம் போட்டதில்ல. ஏதோ $50 தானே அவங்ககிட்ட குடுத்தா அவங்களே போட்டு குடுத்துருவாங்க. கரெக்ட்டா எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரூட் எல்லாம் கிளியரா இருக்கும். நான் சரி அவர்கிட்டயே போட்டுறது. சரி இங்க வந்தோனே நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த டேட் எமர்ஜென்சியா அந்த இன்னைக்கே போற மாரி எதுவும் கிடைக்கல. சரி எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே விட்டுட்டேன் நானு. அப்ப கூட ஆனா எனக்கே தெரியும். நெனச்சிருந்தா டக்குனு டிக்கெட் போட்டுருக்கலாம். எனக்கு தெரியும் அந்த அந்த வழி எல்லாமே தெரியும். சரி நான் எதுவும் பெருசா பண்ணிக்கல நானு. ஏன்னா அப்ப அங்க நைட்டா இருந்தது. வேற எங்கேயும் இங்க இந்தியாலயும் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது. சரி திரும்ப நம்ம அங்கருந்து வரதுக்கும் 2, 3 நாள் ஆயிடும். சரி இது முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி ஜோவ போய் பார்றான்னா, அப்ப ஏதோ சாட்டர்டே, சண்டே வந்துடுச்சு. அவனும் ஆபீஸ் க்ளோஸா இருக்கும். சரி நான் போனா போட்டும். சரி இது நம்மளா வந்தது தானே. அது நம்மளுக்கான பனிஷ்மெண்ட் தான் போல இருக்குது. அப்படின்னு நெனச்சுட்டு நான் இருந்துட்டேன் நானு. இருந்துட்டு ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்தேன். அதே மாதிரி இவங்களுக்கு நான் $1 கூட இவங்கள செலவு பண்ண விடல. எனக்கு பேப்பர் ஒர்க்குக்கு என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே நான் குடுத்த பைசா தான். இவங்க இப்பயும் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும், அவரோட வாட்ஸ்அப் நம்பர் 2மே ஆன்ல தான் இருக்கு. நானும் அவர பிளாக் பண்ணல. அவரும் என்ன பிளாக் பண்ணல. அவரு இப்ப நெனச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் கூட வேலை செய்றவங்க எல்லாரும் கூட பேசலாம். ஆனா அவங்களுக்கு அங்க இருக்கும்போதே தெரியும். நான் போனா வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பண்ணது அது மாரி. நீங்க என் கூடயே ஃப்ரெண்டா இருக்கிறீங்க. நீங்க எனக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்றீங்கன்னா, நான் ஆட்டோமேட்டிக்கா நான் உங்கள விட்டு விலகி வந்துருவேன் நானு. புரியுதுங்களா? ஆமா. ஆனா நான் பீஸா பாத்துன்னு இருந்தேன் நானு. ஆமாமா. பீஸாலாம் நல்லா பண்ணுவேன் நானு. இப்ப நானு கடைசியா ஒரு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நான் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன் அங்க பர்முடால. பர்முடியானா ரோடு இருக்குல்ல, ஹாமில்டன்ல.
அங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன். அது கொஞ்சம் நல்ல நல்ல கொஞ்சம் பிஸியான ரெஸ்டாரண்ட். நல்லா பீஸாலாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப இதுவா இருந்தேன் நானு. சரி அப்பதான் என்ன ஆச்சு, என்னோட வீடியோ, என்னோட ஃபோட்டோலாம் நான் அனுப்பிச்சிருந்தேன். இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2, 3 பேருக்குலாம் அனுப்பிச்சிருந்தேன். எதா வேக்கன்ட் இருந்தா சொல்லுங்க. நான் வேலை செஞ்சிருந்தா பர்முடால இப்படியே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கணும். ஃபேமிலியோட செட்டில் ஆக முடியாது. அப்படின்னும்போது இவருக்கு அது கிளிக் ஆயிடுச்சு. ஓ! இவன் தான் பீஸாலாம் பண்றானே! அப்ப நம்மளுக்கு இங்க தேவைப்படும். ஏன்னா அவங்க பீஸா ஓப்பன் பண்ணாங்க. பீஸா ராக் சொல்லிட்டு. சரி அப்போ வந்து அவரு பிளான் பண்ணாரு. சரி அப்ப இவன நம்ம இங்க கூப்ட்டனா நம்ம கிட்ட இருப்பான் அப்படின்னு சொல்ற மாரி. ஆனா எனக்கு வந்து எனக்கு அவங்க மேல எதுவுமே எனக்கு ஒரு பெரிய தப்பான இதுவெல்லாம் இல்ல. நீங்க நீங்க சொன்ன மாரி அங்க நடந்திருந்ததுன்னா, நான் இருந்திருப்பேன் நானு. ஆனா நீங்க இவ்ளோ ப்ராசஸ் இவ்ளோ லேட் ஆகும் அப்டின்னா, நான் இன்னும் 2 வருஷம் பர்முடாலயே இருந்துட்டு நான் ஊருக்கு வந்துட்டுருப்பேனே. புரியுதுங்களா? எனக்கு நல்ல சேலரி. நான் மாசம் ரூ. 5,000 வாங்கியிருந்தா கூட, நான் ம், ம். தெரியும், 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 தெரியும். எனக்கு ஆமா. ம், ம். எனக்கு என்னன்னா நம்ம எப்படியோ சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? சரி ஃபேமிலியோட நம்ம சேலரி சொன்னேன். சேலரி ஸ்லிப்லாம் அவருக்கு அனுப்பிச்சேன் நானு. டாக்குமெண்ட் அப்போ நம்ம ம். இவரு இவரு சந்தோஷங்க. ஆமா. எல்லாமே ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே. ம். ஆமா. அ வருது. ம், ம், ம். புரியுது, புரியுது. குடுப்பாங்க. ஆமா. ஆ, ஆ. சொல்ல முடியாது. அதான். எனக்கு இவரு சந்தோஷ் அண்ணன் இருக்கார்ல, சந்தோஷ் அண்ணன் இருக்கார்ல, சந்தோஷ் அண்ணன் இருக்கார்ல, அவரு மட்டும் தான் சொன்னாரு, "இல்ல கார்த்தி வராத. நீ அங்கேயே இன்னும் 1 வருஷம், 2 வருஷம் இருந்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடு" அப்படின்னாரு. சந்தோஷ் அண்ணன் இப்போ இந்தியால இருக்காரு. வெக்கேஷன் வந்திருக்காரு. ஆமா, கனடால தானே இருக்காரு. ஆமா, தெரியாதா? பிரதீப் தெரியும். ரொம்ப பழக்கம் இல்ல. நான் அங்க பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் அவ்வளோதான். அப்போ இந்த 2009ல, 10ல பார்த்துருக்கிறேன் நான் அவர. ஆ. இல்ல பிரதீப்ப நானு பிரதீப் தெரியும். நானு ஏர்போர்ட்லலாம் கூட பார்த்துருக்கேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கூட ஏதோ டாக்குமெண்ட் அரியமணி கிட்ட குடுக்க சொல்லி ஏதோ ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அங்க இருக்கும்போதும் அவர் வீட்டுக்கு போவேன் நானு. ஆமா, ஜோஷ்வா கிட்ட. அங்க இருக்கும்போதும் எடின்னு ஒருத்தர் இருப்பாரு அங்க எங்க ரூம்ல டாக்யார்ட்ல. அவர் கூட சேர்ந்து நானு சில சமயம் போம்போது பிரதீப்ப மீட் பண்ணியிருக்கேன். இவரு கெச்ச சொல்லுவாரு. இவரு எங்க சீனியர் அப்டின்னுவாரு. அப்ப இருந்தேன். அப்ப 2 வருஷம் இருந்துட்டு நான் திரும்ப வந்துட்டேன் நானு. மேரேஜ் ஆயிட்டு நான் ஆமாமா. ம். சரி. ம், ம்.
ம். ம், ம். இல்ல, இல்ல. புரியுது, புரியுது. இல்ல எனக்கு தெரிஞ்சுது எனக்கு. ம். ஆமா. செலவு தான் பண்ண முடியும். ம். எனக்கு ஆமா. ம், ம். ஓகே. அ. ஆ, ஆ. ம். ஓ! ம். அதுதான் எப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட பெயின் வந்து அதோட வலி என்னான்னு சொல்ட்டு. ஒய்ஃப் இது மாரி பண்றாங்கன்னா, அதோட இது அது எவ்வளோ கொடுமன்னு சொல்ட்டு அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இவங்க தேவையில்லாத 3வது மனுஷனா சரி போனாங்களா, சரி ஏதோ ஒரு பிரச்சனைய ஆறுதல் சொன்னாங்களா, இவங்க பாட்டுன்னு அவங்க வேலைய பார்த்துட்டு போயிடணும். ரொம்ப போய் அதுல மூக்க நுழைச்சுக்கிட்டு, அத பண்ணிட்டு, இத பண்ணிட்டு இதுதான் யாரு அவங்களா? இல்ல, இல்ல. நான் இருக்கும்போது ஆனா அப்பதான் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு. உங்க பிரச்சனை அப்பதான் இதுவாச்சு. நான் கரெக்ட்டா மே 2ஆம் தேதி நான் அங்கருந்து வந்துட்டேன் நானு. போன போன வருஷம் மே 2ஆம் தேதி வந்துட்டேன் நானு. அப்பதான் உங்க ப்ராப்ளம் போயிருந்தது. ஆனா எங்க கூட வேலை செஞ்சவங்களே சொல்லுவாங்க. "பாரு உனக்கு வீடுன்னும்போது அங்க இங்க அலைஞ்சவங்க தான் இப்ப அவங்கள எடுத்துன்னு வந்து அவங்க வீட்ல வச்சிருக்கான் பாரு." அப்படின்ற மாரி அவரு கூட வேலை செஞ்சவங்களே சொன்னாங்க. அவருக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல. அவருக்கு ஃப்ரெண்டா இருந்த ஸ்டாஃப்லாம் நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 1 மாசத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் கொஞ்சம் இவன ஏமாத்தி தான் இவன கொஞ்சம் இட்டுன்னு வந்திருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் தெரிஞ்சுட்டவொன்னே, அவங்களே என் மேல கொஞ்சம் பாவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. அப்போ கூட எங்கேயோ இவங்க எங்கனா போம்போது கூட எங்கனா ஏதாவது லீவ் அன்னைக்கு எங்கனா வெளிய இட்டுன்னு போம்போது கூட இவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து போவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப கூட ஆ, ஆ. அப்போ வந்து உங்க ஒய்ஃப கூட கூட்டின்னு போவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க வீட்ல இருந்தா ரொம்ப டிப்ரஸ்டா இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி இட்டுன்னு போவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அப்போ வேலை செய்றவங்கலாம் சொல்லுவாங்க, "பாரு நீ எங்கேயோ இருந்தோ வந்து இங்க லோல் பட்டுன்னு இருக்க. உனக்கு ஒண்ணுன்னா ஹெல்ப் பண்ண மாட்றானுங்க. இது அவங்களுக்குன்னா ஹெல்ப் பண்றானுங்க பாரு. இதுதான் உலகம்ன்ற" மாரி என்கிட்ட சொல்லுவாங்க. சரி நான் அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். சரி அவரு என்னோட ஃப்ரெண்டு தான்றது நம்பளா ஏன்டா இப்படி சொல்லிக்கணுன்ற மாரிலாம் கூட இருக்கும். அவ்ளோ அசிங்கமாலாம் இருக்கும். சரி ஏதோ தெரிஞ்சது தெரிஞ்சதால வந்தேன். ஆனா சந்தோஷம்ல மட்டும் ஒரு ஆள் மட்டும் சொன்னாரு. "கார்த்தி தயவு செஞ்சு வராத. இன்னும் 2 வருஷம் நல்லா அங்க சம்பாரிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஊருக்கு போயிடு. பிரச்சனை இல்ல. லோல் பண்ணின்னு இருக்கணும். ஃபேமிலிலாம் செட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. நீங்க ஆல்ரெடி சம்பாரிச்சு ஏதோ ஊர்ல ஏதோ ஒரு சின்னதா ஏதோ செஞ்சு வச்சிருப்பீங்க. அத வச்சு அப்படியே மெயின்டெயின் பண்ணி போயிடுங்க. திரும்ப நீங்க இங்க வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பர்முடா போகாம டைரக்ட்டா வந்திருந்தோம்னா, அது வேற விஷயம். இந்த கனடால இந்நேரம் நல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கலாம். ஆ, ஆ. ஓகே. அ, அ, அ. ம். ம், ம். அ, வளரணும். ம், ம். ஆனா இவரு என்னன்னா, இத வந்து ஒரு ஆக்சிடென்ட்டான நான் இது இப்படி ஆயிடுச்சுன்ற மாரி என்கிட்ட சொல்ல அவர் ட்ரை பண்றாரு. அதான் இது ஏற்கனவே அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லா பிளான்ன்றது எனக்கு தெரியும். ஆனா அவரு என்னான்றாருன்னா, இல்ல இது வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட்டா இது மாரி ஆயிடுச்சு. நான் ஏதோ எதிர்பார்த்து எடுத்துன்னு வந்தேன். உனக்கு திடீர்னு இந்த மாரி ஆயிடுச்சு. சாரி கார்த்தி அப்படின்ற மாரி அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு.
நான் 1 மாசத்துல உனக்கு எல்எம்ஐ வந்த உடனே டக்குன்னு நீ பார்டருக்கு போயிட்டு நீ ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு உடனே நீ ஊருக்கு போலான்னு பார்த்தேன். இவங்களுக்கு நான் எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னது கூட இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு நெறைய பேர் இது மாரி வந்து வந்து வேலைய விட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களோட உண்மையான இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆளா போயிடுவே. இவங்கள வந்து இப்ப நம்ம சொல்றது உண்மைய சொல்றது கூட இவங்களுக்கு ஃபேக் மாரியே தெரிஞ்சுச்சு. அதான் இவங்க முழுசா ஒரு பிசினஸ் மேனாவே மாறிட்டாங்க. ஒரு ஹியூமன் எதுவுமே இல்ல அது. அ, அ. இல்ல, இல்ல. அ, ம். ஆமா. ம். ம். அவங்களுக்கு தேவையானது கிடைக்குது இல்லைங்களா? அவங்களுக்கு தேவையானத விட அதிகமா பண்ணுங்க. ஆ புரியுது. ம், ம். ஓ! சரி. ஆமா. ம், ம். தெரியல. அ, ஆமா, ஆமா. ஆனா பயங்கர அ, அ, ம், ம், அ, 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 ம், ம். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. ஆ, ஆ, ஆ. ஐயோ! எவ்வளோ கஷ்டம் அது. மாம்பழம். ம், ம். ம், ம். பீஸா ராக் அது. இல்ல இவங்களது மட்டும் தான் அது. விட்பில விட்பி பீஸா ராக்ன்னு போட்டீங்கன்னா இவங்களோடது மட்டும் தான் வரும். ம், 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 ம். அந்த நான் அப்போ போன வருஷம் மே மாசம் வந்தேன்ல. அதோட அவ்வளோதான் நான் போல. எனக்கு பார்த்தேன் சரி இவங்க கிட்டலாம் நம்ம இந்த மாரி அரசியல் வேலைலாம் நம்மளால செய்ய முடியாது. நம்ம வேற எப்படியாவது சம்பாதிச்சு பொழச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு இந்தியாவுக்கு வந்துட்டேன். அதோட நான் போல நானு.
ம். ஏன்னா அவங்களோட இது தெரியாது. இது எப்படின்னா, இதெல்லாம் முதல்ல நம்ம இந்த மலேசியா, இந்த அந்தமான் இங்கலாம் கேள்விப்பட்டுருக்கோம்ல, அந்த காலத்துல. வேலைக்கு கூப்பிட்டு கொஞ்சம் ஆ அது மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஐய்யயோ! என்னடா இது? அது நீ வேற யார்கிட்ட பண்ணா பரவால்ல. என் கூடயே என் கூட ரூம்ல உங்கள தங்க வச்சிருந்து, உனக்கு டாக்டர்ல நீ வேலைக்கு வரும்போது, அங்க சம்மர்செட்ல வேலைக்கு வரும்போது, உனக்கு எங்க ரூம்ல தான் வந்து தங்க வச்சாங்க. சரி நாங்களும் ஷேர் பண்ணிட்டு ஒண்ணா இருந்தோம் நாங்க. சரி வயசுல பெரியவரா இருக்காருன்னு சொல்லிட்டு, நாங்களும் அண்ணா, அண்ணான்னு கூப்பிட்டுட்டு, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் 1 வருஷத்துலயே அவங்க கெளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நான்லாம் போனேன் நானு. அப்புறம் 2015ல தான் நானு திரும்ப பர்முடா போனேன் நானு. 2015 லாஸ்ட்ல பர்முடா போயிட்டு ஒரு நல்லா போயிருந்தது. ஸ்டார்ட்டிங் கம்மி சேலரிக்கு தான் போனேன் நானு. அப்புறம் போக ஒரு 5 வருஷத்துல நல்லா பிக்கப் ஆயிட்டு 6வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இது மாரி 1 200, 1 300ன்ற வாங்குற அளவுக்கு போயிட்டேன் நானு சேலரி வாங்குறதுக்கு. நல்ல ஒரு அப்டிங்களா? தெர்ல ஆனா கிருஷ்ணா ஆ, ஆ. ஆமா. ஆமா, ஆமா. ஆனா இப்ப அவரு கனடால இருக்காரு. ஆ ஓ! ஆனா பர்முடால இருந்து கனடா வந்தாரா? ஓ! சரி, சரி. ஆ, ஆ. எனக்கு இப்போ கரண்ட்லி எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. நான் வேலை பார்க்கும்போது நான் ஒரு ஆளு, ஜெஸ்டின் ஒரு ஆளு, அப்புறம் பாலா அண்ணன்னு ஒருத்தர் இருப்பாரு. நாங்க 3 பேர் தான் ஸ்டாஃபா இருப்போம். மிச்சம் எல்லாம் பார்ட் டைம் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அது மாரி வந்து போறவங்க தான். ஸ்டாஃபானா அது வொர்க் பெர்மிட் வந்த அன்னைக்கு வர வரைக்கும். நான் தான் வொர்க் பெர்மிட் வந்த 2வது, 3வது நாளே வந்துட்டேன் நானு. ஆமா வொர்க் பெர்மிட் வந்துடுச்சு. அதுக்கு தானே அவ்வளோ நாள் இருந்தோம்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துட்டேன் நானு. சரி எதுக்கு அத இவ்வளோ நாள் ஒண்ணு நம்ம இல்ல வரல நானு. எதுக்கோ எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நானு. ம், ம். ஆமா, ஆமா. புரியுது, புரியுது. ம். ஆமா, ஆமா. இல்ல. இப்ப என் டாபிக் வேணாம். வேணாம் என் டாபிக்க நிறுத்தி அ ஆமா. ஆ, ஆ. ம். ஆனாலும் அது எனக்கு ரொம்ப லாங் ஆகுற மாரி தெரிஞ்சது. இது கடைசியா நானு வந்து அது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமா வர மாரி தான் இருக்கு. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா சொல்றேன் நானு. ஆமா. ஆ, ஆ. சரி. ஆ, ஆ.
ஆ. ஆமா. ஆ. 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 புரியுது, புரியுது. ஆ, ஆ. முடியாது. ஆமா. ஆ, ஆ. புரியுது, புரியுது. இல்லங்க நான் யாரையும் நம்புற மாரி இல்ல கனடால. கனடாவையே நம்புற மாரி. அ. ஓகே, ஓகே. ஆ, ஆ, ஆ. 3,00,000. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. ஆமா, ஆமா. ஆ, ஆ, ஆ. ஓ! சரி, சரி. ஆமா. ஓ! ஆ. ம், ம். Hey, bro. Biji pa. Hey, Biji. Biji pa. Biji pa. Biji. இதோ ஒரே நிமிஷம், இதோ ஒரே நிமிஷம் நான் பண்றேன் நானு. சரி. Sama. Kita berkata. ம். இதோ பையன கொஞ்சம் நானு ஸ்கூல்ல விட்டு வந்துர்றேன். அவனோட சரி, சரி. நான் ஃப்ரீயா இருக்கும்போது திரும்ப பண்றேன் நானு. ஓகே, ஓகே.